நாளைக்கு நம்மளுக்கு பர்த்டே. யார் யார் என்ன கிஃப்ட் தரப்போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. இப்போவே நம்ம சீக்கிரமாக படுத்தாதான் நாளைக்கு எழுந்திரிச்சு டக்குன்னு கிஃப்டை வாங்கி ஓப்பன் பண்ண முடியும். நல்ல தூக்கம். சரி, போயிட்டு யார் யார் கிஃப்ட் தராங்கன்னு தெரியல, போய் பார்ப்போம். என்ன யாரையுமே காணோம். மம்மி டியூட்டிக்கு போயிருப்பாங்க, பாட்டி காலங்காத்தாலே கோயிலுக்கு போயிடும். அம்மா மாமா இருப்பாங்களே, எங்க மாமாவை காணோம். என்ன பண்ணுறது? மாமாவோட ஹாலுக்கு போவோம். மாமா, என்ன மாமா கிளம்பி படுத்திருக்கீங்க? எங்கே போகிறீங்க? மாலுக்கு போகிறேன்டி. அப்படியா? ஆமாம். நம்மளுக்கு கிஃப்ட் வாங்க தான் போகிறாங்க போல். எதுக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? மாமா, இன்னைக்கு என் பர்த்டே. எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தர போகிறீங்க? உனக்கு பர்த்டே வேணால் நான் என்ன பண்ணுவேன்? போய் வேலையை பாரு. சொல்ல மறந்துட்டேன். அது ஒரு திங்ஸ் வாங்கணும், மாலுக்கு போகணும். உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது. அம்மா வேறு டியூட்டிக்கு போயிட்டாங்க, பாட்டி வேறு கோயிலுக்கு போயிருக்காங்க. அதனால வா, நம்ம 2 பேர் போயிட்டு வரலாம். ஓகே மாமா. நம்மளுக்கு தான் கிஃப்ட்டு போல். சரி சரி, சரிட்டா போகலன்னா திட்டும். இங்கே வேறு காஃபி குடிச்சிட்டு இங்கேயே இரு, நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, வா போகலாம். ஐ, ரோபோட் பொம்மை, சாக்லேட்டு, அது என்ன பேகு கேட்போமா? மாமா, இது என்ன சாக்லேட் இருக்கு, ரோபோட் பொம்மை இருக்கு, அது என்ன பேகு? இந்த பேகு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு. அது சாக்லேட்டு, அது வந்து ரோபோட்டு. அதுக்கு என்னப்பா? தேங்க்யூ மாமா. ஏன் உனக்குன்னு யார் சொன்னது? இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. சொன்னது காது கேட்கலையா? இது எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொன்னேன். போகலாமா இல்லைன்னா நான் மட்டும் போகட்டுமா? இந்த சாக்லேட் நீ கையில் வச்சுக்கோ, அந்த பேக்கையும் ரோபோட்டையும் கையில் வச்சுக்கிறேன். வா போகலாம். போய் சின்ன குழந்தைங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு போயிட்டு கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. நான் தானே சின்ன பிள்ளை, எனக்கு தானே வாங்கி தரணும். கேட்டுற போது வாயை மூடிக்கிட்டு வரலாம். இது ஏன் மாமா இங்கே இறங்க சொன்ன? நீனு இங்கே இருங்க, இங்கே உட்காந்துரு. நான் போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப சேடாக இருக்கு. இதை பற்றி நான் பேசியே ஆகணும். அம்மா, நான் பயந்தே போயிட்டேன். சரி வா போகலாம். வா. கேட்போமா? கேட்போம். ஆமா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு தானே வாங்கி தரணும், எதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி தரீங்க? நான் வாங்கிட்டேன்னா உனக்கு என்ன? உங்கள் மம்மி தான் இருக்காங்களே, அவங்கள்ட்ட கிஃப்ட் வாங்கிக்கோ. எதுக்கு என்கிட்ட எதிர்பார்க்குற? நீங்களும் கொடுக்கணும் தானே. நீ ஓவரா பேசுற. இரு. என்ன எதுக்கு வெளில அனுப்பி போட்டீங்க? பாய் பாய். இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டு போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒன்று பண்ணலாம், ஆட்டோ ஏறி போயிடலாம். என்கிட்ட சேவிங்ஸ் காசு என்கிட்ட தான் இருக்குது. எப்படியோ ஆட்டோ ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன இருட்டாக இருக்கு, யாரும் இல்லை, காணுமே. எங்கே போயிருக்காங்கன்னு தெரியலையே, பயமாக இருக்கே. சர்ப்ரைஸ்! தேங்க்யூ. என்ன மம்மி, நீங்கள் கேக் வாங்கி வைக்காம சிக்கனவி கேக்காக மாற்றி வச்சுருக்கீங்க? கேக்கெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நியூஸில் போட்டுச்சு. அதில் ஏதோ கெமிக்கல் நிறையா இப்போல்லாம் கலக்கிறாங்களாம். அதனால நிறைய பேர் வந்து அதை சாப்பிட்டுட்டு வந்து உடம்பு சரியாமல் இருக்காங்க. அதனால தான் உனக்கு நாட்டுக்கோழியவே இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
எப்படியோ ஒன்று எல்லாம் இப்படி எனக்கு பர்த்டே விஷஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மம்மி. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமையா? நான் ஏன் கோயிலுக்கு போக போகிறேன்? என் தங்கத்துக்கு பர்த்டே நடக்க போகிறப்ப நான் கேக்கு வெட்ட வரது இல்லையா?